போதை என்பது ஒரு பாம்பு விஷம்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசம் தான். வெல்கம் டு டாஸ்மாக் ட்ரைனிங் அகாடமி. குடி நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு சமீப காலத்துல தியேட்டர்ல ஸ்லைடு போட்டு தாடி இருக்கிற கலாச்சாரம் ஒன்று வளர்ந்துட்டு வருது. உண்மையிலேயே இது வாஸ்தவம் தானான்னு பார்க்கணும். குடி நாட்டுக்கு எப்படி கேடாகும்? பட்ஜெட்டே அதை நம்பி தான் போடுறாங்க. 100 ரூபாய்க்கு அரிசி கொடுத்துட்டு 300 ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுக்குது கவர்மெண்ட். வீட்டுக்கு கேடா? பாதி பேர் அவன் பிரச்சனையை டாஸ்மாக்ல கொட்டுறதுனால தான் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியா இருக்காங்க. உயிருக்கு கேடுன்னா குடிக்காம இருந்தா மட்டும் 1000 வருஷமா வாழ்ந்துட போறோம்? அது கிடையாது. இப்படி மக்களை பயமுறுத்துற பிரச்சாரத்தை சேலம் சிவராஜ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓமன் நாட்டு அறிஞர் சாம் என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக் இஸ் த மிரர் ஆஃப் சொசைட்டி. மனசு, ஆன்மா, சமூகம் இந்த மூணையும் பிரதிபலிக்கிற கண்ணாடி தான் டாஸ்மாக். அப்படிப்பட்ட டாஸ்மாக் இன்னைக்கு எப்படி இருக்கு? நிம்மதியா குடிக்க முடியுதா? மூத்திர சந்தை தேவலான்ற மாதிரி இருக்கு. ஏய், அங்க என்ன செவத்து சொல்லிட்டு இருக்க? சைடி கொண்டு வரல நீ? வாங்க. என்ன படிச்சிருக்க? 10வது. நான் சொல்றது எழுது, அப்பதான் உங்களை புத்தி வரும். மேலை நாட்டு மேலாண்மை அறிஞர்கள் சொல்றதை பத்தி பார்த்தா, குடிக்கு முக்கியம் 4 டி: ட்ரிங்க், டைல்யூஷன், டிஷ் அண்ட் டியூரேஷன். ட்ரிங்க், டைல்யூஷன், டியூரேஷன். காது கேட்கல உனக்கு? அண்ட் டிஷ். ஓகே. சூழ்நிலைக்கும் சீதோஷணத்துக்கும் தகுந்த மாதிரி சரக்கு அடிக்கணும். சீம சாராயத்தை நமக்கு அறிமுகப்படுத்தின வெள்ளக்காரனை நம்ம அப்படியே விட்டு அடிக்க கூடாது. அவன் குளிர் தாங்காம அடிக்கிற ஹாட்டை நம்ம அக்னி நட்சத்திரத்து மொட்டை வெயில் அடிக்கிறோம். அது தப்பு. மொட்டை வெயில்னா பீரு, ஈவினிங்னா பிராந்தி விஸ்கி, நைட்ல குளிர் அடிக்கும் போது டக்கீலா அப்படின்னு அடிக்கணும். அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. டைல்யூஷன்: ரம்னா பெப்சி கோலா, பிராந்தி விஸ்கினா சோடா தண்ணி, டக்கீலானா ராவா அடிக்கணும். காண்டஸாவை ராவா அடிக்கிறது, பீருக்கு செவனை பூத்துறது, இந்த மாதிரி அலப்பறைலாம் பண்ணக்கூடாது. டிஷ்: ஊறுகாயை தொட்டுட்டு சரக்கு அடிக்கிறதா சினிமால தான் காட்டுறாங்க. ஆனா இப்பெல்லாம் யாரு ஊறுகாயை தொட்டு சரக்கு அடிக்கிறான்? பாக்கெட் சாராயத்துக்கும் கல்லுக்கும் தான் அது சரிப்படும். சரக்குன்னா அதுக்கு வறுத்த பொரி, காரக்கடலை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. லேஸ், குர்குரே எல்லாம் குழந்தைகளுக்கானது, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உலர்ந்த திராட்சை, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் யூஸ் பண்ணா ஆரோக்கியமா இருக்கும். டியூரேஷன்: காலில் வெண்ணி ஊத்துனபடி கோட்டரை ஒரே கட்டிங்கா ராவா அடிச்சுட்டு பக்கத்துல இருக்க தலையை மோந்து பார்த்துட்டு போறது ரொம்ப தப்பு. மூளையும் கெமிக்கல், சரக்கும் கெமிக்கல். இப்படி சட்டுன்னு ராவா கலந்துச்சுன்னா நாரி போயிடும். சிப்பு சிப்பா அடிக்கணும். இன்னும் சொல்ல போனா நக்கி சாப்பிடணும். இந்த 4 டி தான் குடிக்கிறதுல ரொம்ப முக்கியம். அப்ப எந்த டீசன் முக்கியம் இல்ல? பொண்டாட்டி, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? மூட்டு நில்லு. வீட்டுல மாட்டிக்காம சரக்கு அடிக்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த வாசம் மறையணும்னா ஹாஜ்மோலா டியூப் மாத்திரை அல்லது காட் லிவர் ஃபிஷ் அந்த மாத்திரை அதை அப்படியே கடிச்சு சாப்பிடணும். அந்த நாத்தத்துல சரக்கு வாசம் சுத்தமா மறைஞ்சிடும். அது கிடைக்கலனா மலை வேப்பம் கொழுந்து ஒரு கை அடங்கி அப்படியே கசக்கி தின்றணும். அதுவும் கிடைக்கலையா துளசி. கடல் பட ஹீரோனு சார் சிடிடா உண்டகலப்ப. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் பாட்டில் ஓபன் பண்ணணும். அந்த ஸ்டிக்கரை சட்டையில ஒட்டிட்டு வீட்டுக்கு போய் செருப்படி வாங்குற பயப்பிள்ளைங்களை என்னோட அனுபவத்துல நிறைய பார்த்திருக்கேன். எப்பவுமே பாட்டிலை ஓபன் பண்ண உடனே அந்த ஸ்டிக்கரை பாட்டிலுக்கு கீழே ஒட்டுறதை நம்ம ஒரு வழக்கமாவே வச்சுக்கணும். பக்கத்துலேயே ஒரு சைட் டிஷ் சாப்பிடுறேன். அவன் கீழே கூட ஒட்டி விடலாம். அதுவும் ஒரு நல்ல ஐடியா. பாட்டில் மூடி சுத்திக்கிச்சுன்னா அதை அறுத்தெடுக்க ஒரு பிச்சுவா, பீர் ஓப்பனர் இதெல்லாம் எப்பவுமே நம்ம வண்டி கீ செயின்ல வச்சுக்கணும். பாட்டில் வாய் உடஞ்சிருச்சுன்னா அதை வடிகட்ட ஒரு சுத்தமான கர்ச்சீப் நம்ம கிட்ட இருக்கணும். முதல் நாள் ஓசி, மறுநாள் ஆர்சி, அதுக்கு அடுத்த நாள் எம்சி, அப்படி சுத்தி சுத்தி அடிக்க கூடாது. குடியில ஒரு ஒழுங்கு இருக்கணும். நமக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுக்கணும். அப்பதான் இந்த சமூகம் நம்மளை பதிக்கும். அதுவும் போக குடலும் அந்த பிராண்டுக்கு ஃபார்ம் ஆகும். சங்க பாடல் ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, சரக்குயர முறுக்குயரும், முறுக்குயர செருக்குயரும், செருக்குயர கிறுக்குயரும், கிறுக்குயர கோளுயரும், கோளுயர கோணும் உயர்வான் அப்படின்னு சொல்லுது. திருவள்ளுவர் கூட இதை பத்தி 7-8 அதிகாரம் எழுதியிருக்காரு. கல்லுண்ணா போதில் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கோள் உண்டதான் சோறு. அதாவது சரக்கு அடிக்காமலே மப்புல ஆடுறவன் சீக்கிரமா டயர்டாகி விழுந்துருவான்னு சொல்லுது. இது பரிமேலழகருடைய கலைஞர் உடைய கேப்டன் வர பாடத்தை கவனிப்பேன். சங்க பாடல்கள் பத்தி பேசும்போது சங்க கால தமிழன் எதை குடிச்சான், மிக்சிங்க்கு என்ன யூஸ் பண்ணான், எதுல ஊத்தி குடிச்சான், சேஸுக்கு பதிலா என்ன வார்த்தை உபயோகப்படுத்தியிருப்பான், இப்படி பல வினாக்கள் எழுது. ஆனா அதையெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். கேளுப்பா, கவலைப்படாது, நீ கேட்டதான் சொல்ல மாட்டேன். பீர் குடிச்சா தொப்பை போடுமான்னு கேட்கிறான். போடுன்றவனுக்கு போடும், போடாதுன்றவனுக்கு போடாது. இவ்விதமாக குடித்து வந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எந்த நாளும் இனிய நாளாகவே நாளை சந்திப்போமா?